இந்த துஆவுடைய விஷயத்துல வந்து நிறைய பேர் வந்து துஆவுடைய ஈடுபடாமல் இருக்கிறதுக்கான அல்லது துஆவோடு போய் சில மிஸ்கன்செப்ஷன் தவறான புரிதல்கள் வந்து காரணம் இந்த துஆவில் அவர்கள் கூடுதலாக ஈடுபடாமல் இருப்பதற்கு. அவைகளை விளங்கிக் கொள்ள முயற்சிப்பதும் இல்லை, இந்த முக்கியத்துவம் தெரிந்தாலும் கூட. அதில் ஒன்று என்ன அப்படின்னு சொன்னால், அடிக்கடி இந்த துஆ சம்பந்தமான பயான்ல சொல்லுவார்கள், நீங்கள் துஆ கேட்டீங்கன்னு சொன்னால் 3ல் 1 உங்களுக்கு என்ன செய்யும், கிடைக்கும். அந்த 3ல் 1 என்ன? மூணையும் சொல்லுங்க. ஒன்று நீங்க கேட்கறது உலகத்திலேயே கிடைச்சது, இல்லாட்டி மறுமையில இந்த உலகத்துல கிடைக்கும் அல்லது மறுமையில கிடைக்கும். 3வது அல்லாஹ் தஆலா ஒரு ஆபத்தை நீக்கி அல்லது ஒரு பாவத்தை மன்னிச்சு வேறொரு காரியத்தை அல்லாஹ் என்ன செய்வான், உங்களுக்கு தருவான். இப்படி ஒரு செய்தி சொல்ற, இப்படி முஸ்னத் அஹ்மதுல ஒரு செய்தி வருது, அதனுடைய ஆதார தன்மைகள்ல கருத்து முரண்பாடுகள் இருக்குது, அது 2வது. ஆனா நீங்க சொல்லுங்க, மனிதனுடைய மனநிலை ஒரு 50,000 கடந்தாங்க, அடுத்த மாதம் இல்லைன்னா அதுக்கு அடுத்த மாதம் தந்துடுறேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாரு. அவர் எப்போ தருவார் நீங்கள் முடிவு எடுப்பீங்க? அதுக்கு அடுத்த மாதம் தான் தருவார். இதுதான் மனிதனுடைய மனநிலை. மனிதனுடைய மனநிலை எப்படி இருக்குமெண்டா, ஏப்ரல் அல்லது ஜூன் தாரேன் அப்படின்னு சொன்னால் கன்ஃபார்ம் ஜூன் வந்து கடைசி, ஜூன் வந்து கடைசியில் தான் இவர் என்ன செய்ய போகிறாரு, தரப்போகிறார் என்பது தான் மனிதனுடைய மனநிலையில் என்ன செய்யும், இயற்கையாகவே மனிதனுடைய மனதில் அந்த உணர்வு தான் என்ன செய்யும், ஏற்படும். இப்போ அல்லாஹ் இப்போ இந்த ஹதீஸ் நம்ம என்ன சொல்லி வச்சுக்கிறோம், ஒன்று இந்த உலகத்தில் கிடைக்கும் அல்லது மறுமையில கிடைக்கும். இப்போ எங்கே கிடைக்கும்னு முடிவு எடுப்போம், நம்ம மறுமையில தான் கிடைக்கும். அப்போ துஆ கேட்கிற நேரத்தில் என்ன செய்யணும், யா அல்லாஹ் எனக்கு நல்ல ஒரு வசதி வாய்ப்பை தான், இந்த நேரத்திலே உங்களுக்கு உள்ள சொல்லும் மறுமையில தான், இந்த உலகத்தில் என்ன செய்யாது உங்களுக்கு கிடைக்காது, நீ பார்த்து ட்ரை பண்ணிக்க மாதிரி ஒரு மனநிலை என்ன செய்யும், ஏற்படும். இந்த மனநிலையில் நிறைய பேர் துஆ கேட்காமல் இருப்பதற்கான காரணிகளில் உண்டு. அது அவர்களுக்கே தெரியாமல் அதில் பதிஞ்சிக்கிறது. எது கேட்டாலும் உங்களுக்கு அது மறுமையில தான் கிடைக்கும் என்றது மாதிரியான ஒரு உணர்வு உங்களுக்கு இருக்குமாக இருந்தால் அது நிச்சயமாக உங்களுக்கு என்ன செய்யும், அந்த ஒரு பிரதிபலிப்பை தான் ஏற்படுத்தும். அதே போல் நீங்கள் இந்த அடிப்படை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இது எல்லாத்துக்கும் பொருந்தாது. இந்த ஹதீஸ் வந்து அதை சஹீஹ் என்று சொல்லக்கூடிய அறிஞர்கிட்ட பார்வையில் எடுத்துக்கொண்டாலும் இந்த ஹதீஸ் எல்லாத்துக்கும் பொருந்தாது. உதாரணமாக உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய கடன் இருக்குது, யா அல்லாஹ் இந்த கடனெல்லாம் நீ அடைச்சி எனக்கு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை தான், இதை வந்து மறுமையில் எப்படி தாரது? மறுமையில் நீங்கள் போகிறீங்க, கடனெல்லாம் உலகத்தில் அடையலை, மறுமையில் போகிறீங்க, சொர்க்கம் போவீங்களா, சொர்க்க வாசலில் தடுக்கப்படுவீங்களா? சொர்க்க வாசலில் தடுக்கப்படும். உலகத்தில் நீ என்ன செய்யலை, இந்த கடன் எல்லாத்தையும் என்ன முடிக்கலைன்னு. ஆனால் உலகத்தில் நீங்கள் கேட்டீங்க, அது மறுமையில் தரப்படும் அப்படின்னு நம்பியிருந்தீங்க. இது மறுமையில் தர இயலாது, இது மறுமையில் தர முடியாது. எனவே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், மறுமையில் தரப்படும் என்பதை நான் அந்த ஹதீஸை ஏற்றுக்கொண்டு அறிஞர்களுடைய அடிப்படையில் சொல்கிறேன். நாங்கள் எப்படி புரிந்து கொள்ளணும்னு சொன்னால், நபிமார்களுடைய துஆக்கள் எல்லாம் எடுத்துட்டு பாருங்க. நபிமார்களுடைய துஆக்கள் எல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே என்ன, இந்த உலக துஆக்களை கேட்டு உலகத்தில் வழங்கப்பட்ட துஆக்களை நீங்கள் பார்க்கலாம். உதாரணமாக யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் மீனுடைய வயிற்றில் இருக்கிறார். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் மீனுடைய வயிற்றில் இருக்கிறார். அவர் அதிலிருந்து சொன்ன வார்த்தை என்ன? லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக் இன்னி குன்து மினல் ஸாலிமீன். வணக்கத்துக்குரிய நான் அல்லாஹ்வை உன்னை தவிர வேறு யாரும் இல்லை, நான் அநியாயக்காரன், நீ தூய்மையானவர்களில் ஒருவன், நீ தூய்மையானவன், நீ தூய்மையானவன், நான் அநியாயக்காரர்களில் ஒருவன் என்று சொன்னார். அப்ப அல்லாஹ் தஆலா சொல்றான், ஃபலவுலா அன்னஹு கான மினல் முஸப்பிஹீன். அவர் வந்து என்ன, அல்லாஹ்வை துதிக்கக்கூடிய தஸ்பீஹ் செய்யக்கூடிய தூய்மைப்படுத்தக்கூடியவர்களில் இல்லாமல் இருந்தால் லலபிஸ ஃபீ பத்னிஹி இலா யௌமி யுபஅஸூன். மறுமை நாளில் எல்லோரும் எழுப்பப்படுகின்ற காலம் வரும் வரைக்கும் அவர் எங்க இருந்திருப்பாரு? மீனுடைய வயிற்றிலேயே இருந்திருப்பார். தஸ்பீஹ் செய்ததுனால மீனுடைய வயிற்றை விட்டு நினைஞ்சாரு, வெளியே வந்தார். மறுமையில கிடைச்சதா, உலகத்தில் கிடைச்சதா? உலகத்திலே கிடைச்சது. அல்லாஹ் என்ன சொல்ற, தஸ்பீஹ் செய்யாமல் இருந்தா மறுமையில தான் என்னது எல்லாம் நடந்திருக்கும், எல்லாரும் எழுப்பும் வரைக்கும் அதுக்குள்ளதான் இருந்திருப்பாரு. தஸ்பீஹ் செஞ்சதுனால உலகத்தில் என்ன செஞ்சிட்டார், அவரு வெளியே வந்துட்டார். அப்ப குர்ஆன் என்ன சொல்லுது, இந்த உலகத்தில் கிடைக்க வேண்டியது உங்களுக்கு என்ன செய்யும், உலகத்தில் கிடைக்கும். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாரு என்ன, ரப்பிலா ததர்னி ஃபர்தா வ அன்த கைருல் வாரிசீன். யா அல்லாஹ் என்னை தனியே விட்டு விடாது, சொத்து அதாவது என் சொத்துக்களை எனக்கு பின்னால் சொந்தக்காரர் ஆக்குகின்றவர்களில் நீதான் மிகவும் சிறந்தவன். அப்படின்னா அர்த்தம் என்ன, அந்த துஆவுடைய அழகை பாருங்க. குழந்தைய கேட்கிறாரு, குழந்தை இல்லாட்டி நீ தான் என் சொத்தை என்ன செய்ய சொந்தமாக்க போறாய் அப்படின்ற ஒரு வார்த்தையும் சொல்றாரு. வ அன்த கைருல் வாரிசீன். அதாவது புரிஞ்சுக்கணும், எனக்கு குழந்தைய தான், குழந்தை இல்லாட்டி நான் கவலைப்படுறதுக்கு எதுவும் என்ன இதுல இல்லைன்றதான் அதுல. வந்த கைருல் வாரிசீன், இருக்கிற வாரிசை விட நீ கைரானவன் அப்படி என்று சொல்லி யாரு, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாரு. ஆனா துஆவை எப்படி கேட்டாரு, அதாவது யா அல்லாஹ் நான் வந்து என்ன முதிய வயது அடைந்து விட்டேன், என் மனைவி வந்து என்ன
ஒரு குழந்தை பெற முடியாத ஒரு நிலையில் என்ன செய்கிறாங்க, இருக்கிறாங்க. யாழ்லா எனக்கு குழந்தை தா, யாழ்லா எனக்கு குழந்தையை தாண்டி என்ன செய்கிறார், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாரு. அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான், நாம் அவருக்கு குழந்தையை யஹ்யா என்ற குழந்தையை என்ன செஞ்சோம், கொடுத்தோம். மறுமையில் அல்லாஹ் தஆலா என்ன செய்யலை, அதை பற்றி சொல்லலை. உலகத்திலே யஹ்யா என்ற குழந்தை என்ன செய்தோம், நாம் கொடுத்தோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அப்போ அவங்க கேட்டதை உலகத்தில் அவங்க தான் கிடைக்காட்டி கூட மிகவும் தக்குவாவோடு மிகவும் நம்பிக்கையோடு இருக்க முடிந்தவர்கள் யார், நபிமார்கள். அவர்களுக்கு அல்லாஹ் உலகத்தில் என்ன செஞ்சிடறான், அதை கேட்ட உடனே கொடுத்தேன்னு பார்க்குறோம். அந்த துவாவுக்கு எங்களோட துவாவுக்கு என்ன வித்தியாசம், யா அல்லாஹ் எல்லா ட்ரீட்மெண்ட்டும் பண்ணிக்கிறோம், திருமணம் முடிச்சு இப்போ தான் 2-3 வருஷம், நாங்கள் கூட இளமையாகிக்கிறோம், குழந்தையை தான் அல்லாஹ் உதவி செய்கிற மாதிரி தான் எங்களோட துவாய்க்கு. எங்களோட துவா எப்படி இருக்கும், அல்லாவுக்கு உதவி செய்கிற மாதிரி தான் இருக்கும். அல்லாஹ் எல்லாவற்றையும் செய்யக்கூடிய மாதிரி இருக்காது. எங்களோட துவாக்கல்ல யாரெல்லாம் நாங்கள் இப்போ தான் திருமணம் முடிச்சுக்கிறோம், எல்லா ட்ரீட்மெண்ட்டும் பார்த்துக்கிறோம், என்ன கல்யாணம் முடிச்சு 2 வருஷம் தான், முதுமை கூட இல்லை, வழங்கிட்டா எல்லா வகையிலையும் குழந்தைக்கு நம்ம தகுதியானவங்க யாரெல்லாம் குழந்தைய தான், முதிய வயதான இப்போ நமக்கு என்ன குழந்தை போகிறது அப்படின்ற அடிப்படையில் துவாவே என்ன செய்யாது, இருக்காது. தேவை இருந்தால் தேவை இல்லாத வேற. ஆனால் அப்போ என்ன புரிந்து கொள்ளணும்னு சொன்னால் அவருடைய துவாக்களுடைய இது என்ன சொன்னால் உலக சப்ஜெக்ட் அவங்க கண்ணுக்குள்ளே வச்சுக்கலாம்னு தான் துவா கேட்டான். துவா என்ற நேரத்தில் உலகத்துக்கு சொந்தக்காரன்ட்ட கேட்குற பிரார்த்தனை அது. அவன் இந்த உலகத்தில் எதையும் மாற்றுவதற்கு சக்தி உள்ள அடிப்பில் அவனோட துவா இருந்தது. எனவே உலகத்தில் கபூல் ஆகினத்தை பார்க்குறோம். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர் என்ன செஞ்சார், காலாகாலத்துக்கு நோயாக இருந்தது, ஊர்பட்ட மக்கள் எல்லாம் குறை சொல்கிற அளவுக்கு என்ன செஞ்சுட்டு மாறிட்டு, மனைவியும் கடைசியில் என்ன ஒரு மனசங்கடத்துக்குள்ளாகிற அளவுக்கு ஆகிட்டு, அப்போ அவர் துவா கேட்குறார், யாரெல்லாம் எனக்கு என்ன செய், அப்போ தான் அவர் துவா கேட்குறார், எனக்கு குணப்படுத்துன்னு சொல்லி துவா கேட்குறார். கடைசி கட்டத்தில் துவா கேட்டார். அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், அவருக்கு குணத்தை கொடுத்தான். இந்த உலகத்திலே என்ன செஞ்சான், குணத்தை கொடுத்தான்னு தான் பார்க்குறோம். இந்த செய்தியெல்லாம் எங்களுக்கு என்ன சொல்லுது, எல்லா துவாக்களும் உலகத்திலே என்ன செஞ்சுக்குது, கபூலாக்கப்பட்டிருக்குது. அப்போ நம்ம அல்லாஹ்விடத்தில் துவா கேட்குற நேரத்தில் அந்த நம்பிக்கையோடு துவா கேட்கணும், இந்த உலகத்தில் நமக்கு கிடைக்கும். அப்போ எது மறுமையில் கிடைக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு. பொதுவாக இந்த ஹதீதே இல்லாட்டி கூட மறுமையில் சில விஷயங்கள் நல்லா பிற்படுத்துவாங்க. அது எதாக இருக்கணும், நீங்கள் எதில் எந்த சிக்கலில் எந்த இட்டுக்கட்டிலையும் விழாமல் கேட்கக்கூடிய சில பிரார்த்தனைகள் இருக்கு. யா அல்லாஹ் ஒரு நல்ல ஒரு மாளிகை நமக்கு என்ன செய்யும் வேணும் அப்படின்னு துவா கேட்குறீங்க, அல்லாஹ் உங்களுக்கு தரலாம், தராமல் போகலாம். மாளிகை இல்லாட்டி நீங்கள் சாக போகிறது இல்லை. அந்த மாதிரியான அமைப்பிலான சில துவாக்கள் நம்மகிட்ட இருக்கும். அது நம்ம கேட்கலாம், தாராளமாக என்ன செய்யலாம், நம்ம அல்லாஹ்விடத்தில் கேட்கலாம். ஆனால் அல்லாஹ் தஆலா அது உங்களுக்கு என்ன செய்யலாம், தராமல் இருக்கலாம், பிற்படுத்தலாம். ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் தஆலா சொன்ன மாதிரி வலல் ஆখিরাতু கைருன் லக மினல் ஊலா, ஆரம்பத்தை விட இறுதி உங்களுக்கு என்ன சிறந்தது, அல்லது இம்மையை விட மறுமை உங்களுக்கு என்ன சிறந்தது என்ற அடிப்படையில் அல்லாஹ் தஆலா என்ன செய்யலாம், நமக்கு பிற்படுத்தலாம். இது போன்று பிற்படுத்தலாமே தவிர மற்றபடி துஆ இந்த உலகத்திலேயே கபூலாகும் என்பதற்கு நபிமார்களோட எல்லா துஆ ஆதாரம். எல்லா துவாக்கள் மூசா அலைஹிஸ்ஸலாத்து துவா இருக்கலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நெருப்பில் போடப்பட்ட நேரத்தில் இருக்கலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த மதியனுக்கு போன நேரத்தில் கேட்ட துவா இருக்கலாம், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கால ரப்பி சிஜ்னு அஹப்பு இலைய மிம்மா யதுஊனனி இலை, சிறைச்சாலையை பற்றி சொன்ன துவாவாக இருக்கலாம். எல்லா துவா எடுங்க, எல்லாம் எங்கே கபூல் ஆயிடுச்சு, உலகத்தில் தான் கபூல் ஆயிடுச்சு. நபிமார்களுக்கெல்லாம் கபூல் ஆக்கிட்டு அல்லாஹ் தஆலா எங்களுக்கு கபூலாக்காமல் இருப்பானா, இல்லை. நம்ம கேட்கறதுல நமது ஆழ்மனத அந்த அழுத்தம், அந்த ஆழ்மன பிரார்த்தனை நம்மகிட்ட இருக்குமாக இருந்தால் இந்த உலகத்தில் அது கபூலாகும். எனவே அந்த சிந்தனையை முதலாக என்ன செஞ்சிடணும், விட்டுறணும். இந்த உலகத்திலும் நம்ம கபூலாகும். இன்னொரு சந்தேகம் இருக்குது என்ன அப்படின்னு சொன்னால், திருப்பி திருப்பி கேட்கறது. அதை விட அதுக்கு முன்னால் உள்ள சந்தேகம் என்னன்னா, என்னத்துக்கு துவா கேட்கணும் என்ற ஒரு சந்தேகம் இருக்குது. நம்மளை பற்றி அல்லாஹ்க்கு எல்லாமே தெரியுமே, சரியா, நம்மளை பற்றி அல்லாஹ்வுக்கு எல்லாமே தெரியும். திருப்பி அதை டீட்டெயில்ஸாக நம்ம என்ன ஏன் சொல்லணும், நமக்கு என்ன கஷ்டம், நமக்கு என்ன வேதனை, அது எல்லாமே தெரியும். சிலர்கிட்ட துவா கேட்க சொன்னால் அப்படி சொன்ன மக்கள் நிற்கிறாங்க. நான் அல்லாஹ்ட்ட சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, என் ரப்பு என்னை போய் தெரிஞ்சு வச்சுக்கிறேன். எப்படி ஏன் ரப்பு அவருடைய ஈமானும் அதை நான் எல்லாரையும் விட மேலே மாதிரி அவர் நினைக்கிறார். அவரை ஏன் ரப்பு தெரிஞ்சு வச்சுக்கிறான் அப்படின்னு. தொழுகையை கூப்பிட்டா கூட அதான் சொல்கிறேன், நான் ஏன் தொழணும், அல்லாஹ் நல்லா வசதியாக வச்சுக்கிறான், ஈமானா பேசுகிறாராம். நீங்கள் தான் தொழணும், வணங்கிட்டா கஷ்டத்தில் இருக்கிற பாட்டிகள் தான் என்ன செய்யணும், பள்ளியில் போய் தொழணும். நான் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் என்னை நல்லா வச்சுக்கிறான், அது ஈமான் அக்ரமன், வணங்கிட்டா அல்லாஹ் என்னை சங்கையாக வைத்திருக்கிறான். அப்படி கொஞ்சம் பேர் அதை அல்லாஹ்வை புகழ்றதா நினச்சிக்கிறாங்க, பள்ளிக்கு வராமிக்கிறதையும் அல்லாஹ்வை புகழ்றதா என்ன செய்கிறாங்க நினச்சிக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி அதாவது ஒரு நிலை என்ன செய்யுது மனிதன்ட்ட இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதாவது ஃபம்மல் இன்சானு இதா மப்தலாஹு ரப்புஹு ஃபஅக்ரமஹு வனஅமஹு ஃபயகூலு ரப்பி அக்ரமன், என்னை இறைவன் சங்கைப்படுத்தி விட்டான் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையை பார்க்கிறோம். எனவே ஏன் இறைவன் என்ன, அதாவது நான் ஏன் இறைவனத்தில் கேட்க வேண்டும் என்ற அந்த மனநிலை நிறைய பேரிடத்துல இருக்கு. ஏன் கேட்கணும் தெரியுமா, அதுக்கு உதாரணம் சொல்றதாக இருந்தால் ஒரு மனிதனுடைய ஒரு உதாரணத்தை நம்ம என்ன செய்யலாம் சொல்லலாம். ஒரு இறைவனாக நம்ம நினைச்சுக்கல கூடாது. ஒரு உதாரணம், ஒருவர்கிட்ட நம்ம ஒரு உதவி கேட்டு போகிறோம், வளமையாகவே நம்மகிட்ட ஒரு உதவி கேட்கறது தான், வளமையாகவே ஒரு சொந்தக்காரன் வைங்க
வளமையாக ஏதாவது ஒரு பிரச்சனை அது இது கஷ்டங்கள் அப்படி இப்படின்னு வந்தால் அவர்கிட்ட போய் கேட்குற அவர் ஹெல்ப் பண்ணுறதா நம்ம வந்தாலே அதுக்கு தான் வாரணும். அவருக்கு என்னது தெரியும். இப்போ நீங்கள் ஒரு முறை போகிறீங்க ஒருத்தர் வீட்டுக்கு ஒரு நோக்கமாக போகிறீங்க, உட்காந்துட்டிருக்கிறீங்க. அவர் என்ன சொல்லுவார்? டீ சொல்லவான்னு கேட்பார். ஆமாம் டீ சொல்லுங்க, டீயை குடிச்சாச்சு, எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்க, அப்படி எல்லாம் பேசிவிட்டு போயிட்டு வரோன்னு போயிட்டு வாங்கன்னுவார். என்ன சொல்லுவார்? போயிட்டு வரும். உன்னோட மனசில் என்ன சொல்லும்? மனுஷனாக நான் என்னத்துக்கு வாரன்னு அவனுக்கு தெரியும். ஒரு 5-6 முறை நான் வந்திக்கிறேன், என்ன கஷ்டமும் தெரியும், ஒரு வார்த்தை கேட்டான் அப்படி என்று சொன்னால் அது உங்களை பிள்ளை. அது மனுஷனுக்கு அந்த அகங்காரம் இருக்கும், மனிதனுக்கே இருக்கும். அவர் என்ன சொல்லிக்கொள்வான் தெரியுமா? கேட்டால் என்ன பிரச்சனை இவனுக்கு பாரு, அவருக்கு அதில் ஒரு கௌரவம், அதில் ஒரு அவன் சொல்லிக்கிறது, இவன் சொல் 2 பேரும் நல்லது செய்யறதில்லை வணங்கிட்டா இப்படி சொல்றது. இந்த பெருமை யாருக்கு வரலாம்? அல்லாஹ்வுக்கு வரலாம். கேட்டால் என்ன பெருமையோ அல்லது என்னது நான் என்ன இந்த மாதிரி 2 பேரும் செய்யறது பிள்ளை. இறைவனுக்கு அந்த அகங்காரம், அந்த பெருமை, அந்த அதாவது கிபிரியத்தை எல்லாம் இறைவனுக்கு உண்டு. அவன் தான் எல்லாத்துக்கும் சொந்தக்காரன், அவனுக்கு வரலாம். மனிதனுக்கே இது வருது. இவன் எதுக்கு வந்திக்கிறான்னு தெரிஞ்சாலும் சரி அவனா சொல்லணும், கேட்கணும் அவன் என்கின்ற உணர்வு மனிதனுக்கு வருதுண்டா எல்லா பெருமைக்கும் உரிய அல்லாஹ் என்ன செய்வான்? சொல்ல. அப்ப நீ தெரியும் உனக்கு என்ன தெரிஞ்சு நான் பார்த்து செய்யணும்னு நினைக்கிறதே உன் அகங்காரம், என்ன உன்னை பெருமை. இறைவனிடத்தில் நம்ம சொல்லணும், யா அல்லாஹ் நான் கஷ்டத்தில் இருக்கிறேன், எனக்கு நோய்கள் அதிகமாக என்ன செய்ய போயிட்டு இருக்குது, என்ன நிலையை நீயே என்ன செய்கிறாய் பார்க்குறாய், என் வேதனையை என்னை விட நீ அறிந்தவன். எனக்கு குழந்தை இல்லாமல் இருக்கிற நேரத்தில் நான் படுற வேதனை நீ பார்க்குறாய், என் மனைவி படுற வேதனையை பார்க்குறேன், எனக்கு குழந்தை ஒன்று தா, நீ அதாவது சாலிகான ஒரு குழந்தையை தா, உன்னை பொருந்தி. இப்படி நம்ம அல்லாட்ட சொல்கிறோம் பாருங்க. நம்ம அடிமை என்பதற்கான ஆதாரம், நாங்கள் அடிமை என்பதற்கான ஆதாரம் அது. சூஃபிகள் சொல்வார், ஹஸ்பி மின் சுஆலி இல்முஹு பிஹாலி, நான் இறைவனத்தில் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை, எனது நிலை அவனே தெரிந்தவன், அதுவே போதுமானது. இப்படி சூஃபித்துவ வார்த்தை ஒன்று இருக்குது. அப்படி இல்லை, அடிமையாக ஒருத்தன் இருக்கிறதாக இருந்தால் இறைவன்கிட்ட வாயை திறந்து சொல்லணும், கெஞ்சணும், இறைவனிடத்தில் சொல்லணும். அதுதான் நீங்கள் அடிமை இடத்துக்கான ஆதாரம். வாயை திறந்து கேட்கக்கூடிய தன்மையே நம்ம உபூதியத். அடிமை என்பதற்கான ஒரு ஆதாரம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். உபூதியத்தை வெளிப்படுத்தக்கூடிய எத்தனையோ இடங்கள் இருக்கு, மனிதனுடைய அடிமைத்துவத்தை வெளிப்படுத்தக்கூடிய எத்தனை இடங்கள். ஒருத்தர் அல்லா இடத்துல அடிமையாக இருக்கிறது அல்லாஹ்க்கு உயர்ந்த பதவி. அல்லாட்ட மனிதனை பொறுத்த வரைக்கும் நம்ம அடிமையாகிக்கிற பிழை. இறைவனிடத்தில் உயர்ந்த பதவி அது. நம்ம எவ்வளவுக்கு எவ்வளோ அடிமையாகிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளோ உயர்ந்த பதவி. அதனால தான் நம்ம பார்க்குறோம் என்னது அப்துஹு வ ரசூலுஹு. நம்ம என்ன சொல்கிறோம்? அல்லாஹ்வுடைய அடிமை, அவனுக்கு தூதர். முதலாவது தூதரை சொல்லலை, அடிமை. அதே போல சுப்ஹானல்லாஹி அஸ்ரா பி அப்திஹி, தனது அடியானை மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு அழைத்து சென்ற அல்லாஹ் தூய்மையானவன். இப்போ இறைவன் என்ன செய்யறான்? அப்து என்ற வார்த்தையை தனக்கு நெருக்கம் என்றதுக்காக அல்லாஹ் தஆலா யூஸ் பண்றது நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, நாம் இயன்ற அளவுக்கு ஏன் துஆ கேட்க வேண்டும் என்கின்ற மனநிலை அப்படி என்று சொன்னால், நாங்கள் அடிமை, இறைவன்கிட்ட கேட்கணும், வாயை திறந்து கேட்க வேண்டும், அதனால் தான் கேட்கிறோம் என்ற விளக்கத்தை சொல்லிக்கங்க, அது கிளியர் ஆயிரு. இப்போ நீங்க என்ன செய்வீங்க? ஏன் இறைவனுக்கு தெரிந்தானே ஏன் கேட்க தேவையான சிந்தனை விட்டுருவீங்க. அடிமை என்ன, நான் ஒவ்வொன்றா விலாவாரியா இறைவன்கிட்ட சொல்லணும், இறைவன்கிட்ட என்ன செய்யணும்? சொல்லணும், முறைப்படணும். இன்னும் சொல்ல போனால் அந்த மாதிரி விலாவாரியாக நம்ம சொல்கிற நேரத்தில் நிம்மதியும் ஏற்படும், தீர்வே தேவையில்லை. சில நேரங்களில் நிம்மதியும் ஏற்படும். நீங்கள் பார்க்கலாம், சிலர் கஷ்டத்தில் வேதனையில யாரையாவது தெரியும், பெரும்பாலும் இந்த உலமாக்கல் மார்க்க உரைகள் நடத்தக்கூடியவங்கள்ட்ட நிறைய பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஏதாவது இப்படித்தான் நான் அப்படி கஷ்டப்பட்டேன் அந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அது ஏன் சொல்கிறாங்கன்னா, தீர்வு தேடுறதுக்கு இல்லை, பேசினாலே ஆறுதல். என்ன பேசுகிறத கேட்டாலே அது ஆறுதல். கணவன்மார்கிட்ட மனைவிமார் என்ன செய்வாங்க? நிறைய ஒவ்வொன்றையும் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. தெரிந்த விஷயத்தை டெய்லி போட்டு சொல்லிட்டீங்களான்னு நம்ம என்ன செய்வோம்? எரிச்சலாக இருப்போம். அது இல்லை, அது சொல்லி முடிக்க வரைக்கும் நீங்கள் சும்மா கேட்டாலே போதுமானது. நீங்கள் சாதாரணமாக சும்மா கேட்டாலே போதுமானது ஆறுதல். சிலர் நீங்கள் பார்க்கலாம், ஹெட்ஃபோனை அடிச்சுட்டு வெளிநாட்டில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் 1 மணி நேரம் 2 மணி நேரம் பல வேலை செஞ்சு முடிச்சுப்பாங்க. திடீர்னு பார்த்தா ஹலோன்றாங்க, பார்த்தா ஒன்லைனில் அங்கே பேசிட்டு என்ன மனைவியோட பேச்சு நடந்துட்டு தான் இது. எல்லா வேலையும் செஞ்சு முடிஞ்சு அதை முடிஞ்சு இந்த உள்ள முன்னாளோட பேசி முன்னாளோட சலான்னு சொல்லி 5 நிமிஷம் அவரோட பேச்சியும் போகுது. என்ன எல்லாம் பேசி முடிஞ்சு சொல்லுங்கன்றது இங்கே பார்த்தா லைனில் தான். ஏன் சொன்னால் ஆறுதல், சொன்னால் என்ன, அது உலகத்தில் எல்லாருக்கும் உள்ள ஒரு விஷயம். அது ஒரு அரை மணி நேரம், ஒரு 20 நிமிடம், ஒரு 15 நிமிடம் கேட்டுக்கொள்றதுக்கு தான் யாரும் இல்லை. எவனா இன்றைக்கு கேட்கறதுக்கு நிற்கிறாங்களா? கேட்கறதுக்கு அவருடைய புராணத்தை பாட ஆரம்பிச்சுட்டாரு ஓடிடுறான். அது புராணம் பாடினா உடத்த அது வேற. ஆனால் கவலைகளை வேதனைகளை சொல்வதற்கு யாரும் இல்லை. நான் பட்ட கஷ்டம் மாதிரி உலகத்தில் யாரும் பட்டிலேன்னு சொல்ற நேரத்தில் நீங்கள் என்ன கஷ்டப்பட்டீங்க, நான் பட்டதை பார்க்கணுமே என்று சொல்றதுக்கு தான் 4 பேர் இருக்கிறான். எவனும் கேட்கிற லெவலில் யாருமே இந்த உலகத்தில் இல்லை. அப்போ நீங்கள் இறைவன்ட்ட முறையிடுற நேரத்தில் பெரிய ஆறுதல் உங்களுக்கு என்ன செய்யும்? இறைவன்ட்ட நீங்கள் எல்லாம் விலாவாரியாக சொல்றது, கையேந்தி யா அல்லாஹ் அப்படின்னு அந்த ஒரு 2 நிமிடம் நின்று
அந்த விஷயங்கள் எல்லாம் இறைவன்ட்ட சொல்றேன். இந்த படைச்ச ரப்போடு இந்த படைப்புகள் எல்லாம் தொடர்பு வர நேரத்தில் ஏற்படுற ரூஹானியத் உயிரோட்டம் மாதிரி உலகத்தில் வேறு எதுலையும் ஏற்படாது, ஏற்படவே செய்யாது. தஹஜ்ஜுதில் எழுப்பி 2 ரக்காத் தொழுது உட்கார்ந்துட்டு ரப்ப நினைச்சு 2 ரக்காத்து தொழுது அந்த கையேந்தி கேட்குற அந்த துவா இருக்குது, அதில் உள்ள உயிரோட்டம் போல, அதில் உள்ள நிம்மதி போல, அது உடலுக்கு கொடுக்கக்கூடிய தெம்பு போல உலகத்தில் வேறு எதுவும் என்ன செய்யாது, கொடுக்க போவது கிடையாது. ஆனால் நம்ம அந்த துவாவுடைய அந்த பெருமதி என்ன செய்கிறோம், இழந்து நிற்கிறோம். இன்னும் சிலருக்கு ஒரு சந்தேகம், திருப்பி திருப்பி ஏன் கேட்கணும், அது ஓகே. இப்போ நீங்கள் சொன்னது ஓகே, இறைவனுக்கு நம்ம சொல்லணும், அதெல்லாம் ஓகே. திருப்பி 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 ஏன் கேட்கணும், அதான் அல்லாட்ட எல்லாம் சொல்லிட்டாச்சு. அப்படி இதே கொஞ்சம் அடிமைத்துவத்துக்கு மாற்றம் தான். ஆனாலும் நம்ம திருப்பி திருப்பி கேட்கணும்னு கூடுதலாக யார்கிட்ட விரும்புவோம்னா நெருக்கமானவர்கள்ட்ட தான் விரும்புவோம். அதை நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்களா இல்லையான்னு தெரியலை. வாழ்க்கையில் நீங்கள் சில தத்துவங்களை யோசிச்சு பார்த்தீங்கன்னா நெருக்கமானவர்கள்ட்ட தான் திருப்பி திருப்பி பேசணும் விரும்புவோம். ஒரு ஃப்ரெண்டு உங்களுக்கு என்ன செய்கிறான், ஃபோன் பண்ணி ஒரு ஒரு ஹெல்ப் கேட்குறான், ஒரு வீட்டை கேட்குறான், ஒரு கொஞ்சம் காலத்துக்கு, அல்லது என்ன ஒரு பணத்தை கேட்குறான்னு வைங்க, உடனே ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம். இன்னும் கொஞ்சம் நீங்கள் 5 மினிட்ஸில் ஒன்று எஸ் நோ எப்படி உடனே ஒன்று சொல்லி இப்படி தான் கோச்சிக்கலாது இந்த மாதிரி இல்லை சொல்லிடுவோம். அல்லது என்ன தாரேன் நாளைக்கு வா அப்படி ஏதாவது சொல்லிடுவோம், உடனே ரெஸ்பான்ஸ் பண்ணிடுவோம். மனைவி ஃபோன் பண்ணுறான், உன் உடுப்பு வாங்க போகணும் அப்படின்றான், சரி வாங்குவோம் அப்படின்னு நிறுத்திடுவோம். அடுத்த நாள் அவன் என்ன செய்வான், திருப்பி அந்த உடுப்பு வாங்குறது ஞாபகப்படுத்த ட்ரெஸ் வாங்குறது வெயிட் பண்ணி எவ்வளோ பிரச்சனை வெயிட் சொல்லி சொல்லி 1 மாதமாக அலைஞ்சி காலில் கையில் விழுந்து விளக்கிட்டா கஷ்டப்பட்டு எல்லாம் முடிஞ்ச பிறகு தான் திடீர்னு உடுப்புக்குரிய நன்மாராயம் வரும். இன்றைக்கு போவோமா அப்படின்னு வரும். ஒரு புள்ள ஒன்றை வாங்கி கேட்குறான், ஸ்கூலில் யாரோ ஏசுவான்னா தான் அவசரமாக வாங்கி கொடுத்துடுறது. அப்படி இல்லாத ஒன்றா இருந்தால் இரு அப்படின்னு சரி பிள்ளைக்கு நம்ம என்ன செஞ்சுருவோம், திருப்பி அவன் 1000 முறை கேட்பான் அவங்கள்ட்ட. ஏன்னா உங்களோட நம்பிக்கை என்ன தெரியுமா, நம்மள்கிட்ட தவிர இவனுக்கு வேறு வழியே இல்லை. மனைவி நம்மகிட்ட தான் வரணும், அடுத்து என்ன பிள்ளை நம்மகிட்ட தான் வரணும். இது எப்போ உடையும், இவருக்கு 60 வயசாயிரும் பாருங்க, யாருக்கு வாப்பாக்கு 60 வயசாகி முன்னால் ஒரு சேர் போட்டு கொடுத்துருப்பாங்க, உட்காருங்க, மகன் சம்பாரிச்சிட்டு இருப்பான். அப்போ தான் அவருக்கு அந்த வழி என்ன செய்ய விளங்கு. அவங்க அதை இப்போ காட்டு மகன் தான் எல்லாம் சம்பாரிச்சு தாரான கொஞ்சம் சத்தப்படம் இருந்தால் என்னன்னு கேட்பாங்க பாருங்க. அந்த நேரத்தில் தான் ஓ இது எவ்வளவு பாரமானது எவ்வளோ வழியானது என்ற சிந்தனை நமக்கு வருதா இல்லையா. நம்ம என்ன புரியும்னு சொன்னால் திருப்பி திருப்பி சொல்லுடைய நோக்கம் என்னென்னா, என்னை தவிர உனக்கு வேற வழி இல்லை எடுத்து நீ ஏற்றுக்கணும். அது நமக்கு தெரியாமலே உள்ளத்தில் இருக்கும். நான் அதனால் இப்படி சொல்கிறதெல்லாம் சரி, இப்படி மனிதனுக்கு இப்படி செய்கிறதெல்லாம் சரின்னு சொல்ல வரல. 7 ஏழு அல்லது கொஞ்சம் அந்த மன உடையாமல் சமாளிக்கணும், அது வேறு, அகங்காரமாக நடந்து கொள்ளக்கூடாது. ஆனால் இறைவனை பொறுத்த வரைக்கும் உனக்கு என்ன தவிர வேற வழி இல்லை நீ ஏற்றுக்கொள்ளணும். அதுக்கு என்ன வழி, யாரெல்லாம் எத்தனை நாளாக நான் கேட்குறேன்னு சொல்லிடக்கூடாது. என்ன செய்யணும், யாரெல்லாம் உன்னை தவிர நீ எனக்கு தராது விட்டாலும் உன்னை தவிர எனக்கு வேறு கதி இல்லை, எனக்கு வேற வழி இல்லை. லா மல்ஜா வலா மன்ஜா மின்க இல்லா இலைக், உன்னிடமிருந்து தப்ப வேண்டும் என்றால் உன்னிடத்தில் தான் ஓடி வர வேண்டும். எப்படி உன்னது அது உன்னிடமிருந்து தப்பணும்டா என்ன, உனது அதாபிலிருந்து நான் தப்பணும்டா உன்னிட்ட தான் வந்து நான் என்ன செய்யணும், கெஞ்சணும். எனக்கு வேற வழி இல்லை. மல்ஜா ஒதுங்குபிடம், மஞ்சா தப்புற இடம் எதுவுமே இல்லை, இல்லா இலைக்கு உன் பக்கம் தான் நான் செய்ய வேண்டும் வர வேண்டும் என்பதனால தான் திருப்பி 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 நம்ம கேட்கறது. நாங்கள் இன்னும் இறைவனது அடிமை அப்படி என்றதை நாம் என்ன செய்கிறோம், நிரூபித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இது ஒரு மிக முக்கியமான ஒரு அம்சம். சில நேரத்தில் சிலருக்கு வந்து துவா கேட்குற நேரத்தில் இன்னொரு பிரச்சனை ஒன்று இருக்குது. என்ன பிரச்சனைன்னு சொன்னால், கூடுதலாக கேட்குறோமோ அல்லாட்ட அப்படின்ற இதெல்லாம் மனிதன் உள்ள அந்த வஸ்வாசுகளை சொல்கிறேன். ஒரே நம்ம கேட்டு அல்லா நம்மளே பேராசை உள்ளவன் நினச்சிட்டாண்டா, நீங்கள் மாதிரி தான் அல்லா நினைப்பான், புதுசாக நினைக்கிறதுக்கெல்லாம் இல்லை. மனுஷன்ட்ட கேட்குற நேரத்தில் பேராசையோடு எல்லாம் கேட்குறது. இறைவன்ட்ட நல்ல முறையில் நடந்து கொள்கிறாராம். என்ன பேராசை உள்ளவன் நினச்சிட்டாண்டா, அதனால யா அல்லாஹ் எனக்கு சொர்க்கம் போகாட்டியும் பரவாயில்ல, நரகம் போகக்கூடாது, இப்படி துவா கேட்குறவங்க இருக்கிறாங்க வழங்கிட்டா. சொர்க்கம் எனக்கு யா அல்லாஹ் சொர்க்கத்தில் ஃபிர்தோஸ் இந்த அளவுலலாம் சொர்க்கமான ஓரத்தில் ஒரு இடம், சொர்க்கத்தில் ஒரு ஓரத்தில் ஒரு இடம். எல்லாரும் ஓரத்தில் இடத்துக்கு போகிற அளவுக்கு தான் தகுதியில் இருக்கிறோம். முழு சொர்க்கத்துக்கு போகிற தகுதியில் யாருமே என்ன இல்லை, ஓரத்துக்கும் போகிற தகுதி இல்லை உலகத்தில் யார், நபிமார்களை தவிர நல்லவர்களை தவிர. என்ன புரிஞ்சுக்கணும்னா, அல்லாஹ் சிறப்பால் தான் எல்லாரையும் சொர்க்கத்துக்கு கொண்டு போய் என்ன செய்யறான், பெறான். அல்லாஹ்வுடைய சிறப்பு, அல்லாஹ்வுடைய அருளால தான் எல்லாரும் சொர்க்கம் போறாங்களே தவிர சொர்க்கம் கூலி என்று ஒரு நாளைக்கு ஒருத்தர் வேலை செய்யறாரு, மிஞ்சி போனா ஒரு 5000 கொடுக்கலாம், 1 லட்சமா கொடுக்கலாம். நம்ம செஞ்ச இந்த உலகத்துடைய வேலைகளுக்கு சொர்க்கம் எப்படி கூலியாகும்? இது வந்து ஒரு நாள் வேலைக்கு 1 லட்சம் தர மாதிரி விட கூட, ஒரு நாள் வேலைக்கு 1 கோடி தர மாதிரி இருக்குது. அப்ப அது கூலி அல்ல, ஃபضل. விளங்கிட்டா, இறைவன் எங்களுக்கு தந்த மேலதிகமான ஒரு கிஃப்ட் அது. அப்ப எனவே அப்படி துவா கேட்டுக்க கூடாது. அது அமலால ஓரத்துக்கு போற மாதிரி. யார் லையுதுகில அஹதுன் அல் ஜன்னத அமலு, எவரது அமலும் என்ன, அஹதன் அல் ஜன்னத அமலு, எவரது அமலும் ஒருவரை சொர்க்கத்துக்கு என்ன செய்யாது
கொண்டு போய் சேர்க்காது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, என்ன நானாக இருந்தாலும் இல்லா ஐய தகம்மதனி அல்லாஹு பி ரஹ்மதி, தனது ரஹ்மத்தை கொண்டு அல்லாஹ் என்னை போர்த்தி கொண்டாலே தவிர வேறப்படி என்ன எனக்கும் என்ன போக முடியாது. அல்லாஹ்ட்ட கேட்டால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபஸ்அலுல்லாஹல் ஃபிர்தௌஸ் ஃபஇன்னஹு அலல் ஜன்னah, ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தை கேளுங்கள், அதுதான் சொர்க்கத்துடைய உச்சம் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கேட்டா அல்லாஹ்ட்ட பெருசா கேட்கணும். கேட்குறேன்னு ஆசைப்படுற நேரத்தில் அளவா ஆசைப்படும். யா அல்லாஹ் எனக்கு பெரும் பெரும் வசதியை தான், எனக்கு பெரிய ஒரு கண்ணியத்தை பெரிய ஒரு கௌரவத்தை தான், அந்த மாதிரி எல்லா இடத்துல என்ன செய்யும் துவா கேட்கணும். யாரா சொர்க்கத்தில் உச்சமான சொர்க்கத்தை என்ன தா அப்படின்னு கேட்குற நேரத்துக்கு தேவைகளை கேட்குற நேரத்தில் அந்தந்த பிரச்சனையை சொல்லி கேட்கணும். அல்லா இடத்துல நாங்கள் விரும்பி கேட்குற விஷயங்களை பெருசாக என்ன செய்யணும், அல்லா இடத்துல கேட்க வேண்டும். நம்ம கேட்டது நாளை மறுமையில் கிடைக்கும் என்றால் நம்ம எவ்வளோ பெருசாக கேட்டோமோ அவ்வளோ பெருசாக அல்லா என்ன செய்வான், மறுமையில் வேறுதாக தருவான்னு அர்த்தம். அப்போ கேட்பதை நம்ம ஆர்வத்தோடும் அல்லாவிடத்தில் மிகவும் இதோடும் என்ன செய்ய வேண்டும், கேட்க வேண்டும். அடுத்து கேட்குற நேரத்தில் அல்லாவுக்கு உதவி செய்கிற மாதிரி கேட்குறது, அல்லாவுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுற மாதிரி துவா கேட்குறது. யா அல்லாஹ் நீ விரும்பினா தான் துவா கேட்குறது. எப்படி நீ விரும்பினால் தா அப்படின்னா என்ன, விரும்பாட்டி தராத, அப்படித்தானே. இந்த மாதிரி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீ அல்லாஹ்விடத்தில் கேட்டால் இன்ஷித்த என்று சொல்லி கேட்க வேண்டாம், நீ விரும்பினால் நீ நாடினால் என்று கேட்க வேண்டாம். அல்லாஹ்வை நிர்பந்திக்கிறதுக்கு யாரும் இல்லை, தா என்று கேள். யாரெல்லாம் நீ தந்துதான் ஆக வேண்டும் என்று கேள். அல்லாஹ்வை நிர்பந்திப்பதற்கு யாருமே இல்லை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே அன்புள்ள சகோதரர்களே, துஆல இதெல்லாம் நாங்கள் தவறுதலாக புரிந்த சில விஷயங்கள்.